அடுத்து நம்மோடு தொலைபேசி வாயிலாக பொருளாதார வல்லுநர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். திரு ஸ்ரீனிவாசன், நீங்க எதிர்பார்த்த வகையில இருக்கிறதா பட்ஜெட்? ஏமாற்றம் அளிக்கிறதா? தான் 1 lakh வரும்னு காலையில கெஸ் பண்ணோம். அது 3 to 6 lakhsங்கிறத 3 to 7 lakhs ஆக்கியிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு 1 lakh கிடைச்சிருக்கு. அது ஒண்ணுதான் நாம எதிர்பார்த்தது வந்தது. நடக்கல இல்ல, முத்ரா லோனோட இது ஹைக் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். முத்ரா லோனை 10 to 20 பண்ணிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா படுது. ஸ்கில் இந்தியாவுடைய மேட்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ணல. பட் ஸ்கில் இந்தியாவுக்கு உண்டான லோன் ஃபெசிலிட்டிஸையும் கொடுத்துடுறாங்க. அதுவும் முத்ரா லோனும் சேர்ந்து இருந்ததுனாக்க ஸ்கில் டெவலப் ஆகிறபோது இன்னும் கொஞ்சம் நல்ல முறையில அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஆமா, ஸ்கில் இந்தியா கொஞ்ச நாளா சோர்வா இருந்தது. அதுக்கு ஒரு ஹிக்கப் இருந்தது. அதை ஒரு பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு உண்டான மேட்டர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம நியூ டாக்ஸ் ரெஜிம்ல சில பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கக்கூடும் வந்திருக்கிற புது ஸ்லாப்ல. இப்போ ஏற்கனவே நமக்கு 7 லட்சம் வரைக்கும் நியூ டாக்ஸ் ரெஜிம்ல டாக்ஸ் இல்ல அப்படிங்கறத பட்ஜெட் ஸ்பீச்ல அந்த பட்ஜெட் கிளாரிஃபை பண்ணலையோன்ற ஒரு டவுட். அந்த இடத்த இன்னும் கேப் விட்டுருக்காங்க. அந்த 87ல கொடுக்கக்கூடிய எக்ஸம்ஷன் நம்ம மார்னிங் டிஸ்கஸ் பண்ண போது 7 lakhs வரைக்கும் டாக்ஸ போட்டுருவாங்க. டாக்ஸ போட்டுட்டு அதுல இருந்து ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். அந்த இடம் பட்ஜெட் ஸ்பீச்ல கவர் ஆகல. ப்ராபப்ளி சப்ளிமெண்டரிலயோ இல்ல கிளாரிபிகேஷனாவோ அபிஷியல் ஆர்டராகவோ வரலாம். அது ப்ராபப்ளி 7 lakhsலயே நிக்கலாம், இல்ல அத 8 lakhs கொண்டுறாங்களா. இப்போ நமக்கு இருக்கிற புரிதல் என்னன்னா 3 to 7 லட்சம் வரைக்கும் சம்பாதிப்பவர்களுக்கு 5% வரி. ஆனா அந்த 5% ரிபேட்ல கழிஞ்சிரும், அப்ப 0 வந்துரும்ன்றது புரிதல். ஆனா அதுதான் வரப்போகுது. அதான் புரிதல். அது முன்னாடி 3ல இருந்து 6 லட்சம் இருந்தது. அத 3ல இருந்து 7 லட்சமா பண்றாங்க. இந்த 1 lakh ஒரு எக்ஸம்ஷன் கிடைக்கும்னு நம்ம சொன்னது. அந்த 87 மாத்தினதா சொல்லாததுனால தட் கண்டினியூஸ்ன்றத வச்சுக்கலாம். பட் இட் ரிக்வயர்ஸ் கிளாரிபிகேஷன். அந்த ஆங்கிள் அவங்க டச் பண்ணல. பட்ஜெட் சோ அது அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது தான் நம்ம பார்க்கணும். ஆமா, டாக்குமெண்ட்ஸ். அதே மாதிரி முத்ரா லோனுடைய ஹைக் டபுள் பண்ணி இருக்கிறதும் அந்த கிளஸ்டரை உருவாக்குறதுக்கு ஃபீமேலுக்கு உண்டான ஸ்பெஷல் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கிறதும் சரியா இருக்கும். அந்த டூரிசத்தை டெவலப் பண்றதுக்காக பீகாருக்கு உண்டானதை கொடுத்துருக்காங்க. அது எலெக்ஷன் ஓரியன்டட் டிசிஷனா பார்க்காம கூட்டணி கம்பல்ஷனுடைய அதனுடைய பிரஷர், ஏதாவது நாங்க ஊருக்கு போய் நாங்க ஏதாவது கொண்டு வந்திருக்கோம் சொல்லணுங்கிறதுக்காக கொடுத்திருக்காங்க. பட் அதன் மூலமாக லாங் டேர்ம் ரெவென்யூ ஜெனரேட் ஆகும். டூரிசம் ஃபுல்லா இப்ப பிக்கப் ஆகுது. ஆமா, அதுல நம்ம தால் லேக்குங்கிறதோடய நின்னுடுறோம், இல்லைன்னா மகாபலிபுரம்ங்கிறதோட நின்னுடுறோம். இதை தாண்டி அவங்க திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே இப்போ முக்கியமா இன்னொரு விஷயம் இதுல அதிகமா சொல்லப்படுறது இந்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் அப்படிங்கறது அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 1 கோடி பேர் பயன்பெறுவாங்கன்னு. எந்த அளவுக்கு அது பிராக்டிகலா பயனுள்ளதா இருக்கும் சார்? இல்ல, அதுல இனிஷியல் ஸ்டேஜ்ல அதுல சப்போர்ட் வர்றது கொஞ்சம் ஹெசிடன்சி இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜ்ல. ஏன்னா ஸ்கில் டெவலப் ஆகிறதுக்கு 3 years ஆயிடும். நாம ஒரு ஆண்டர்பிரனர் கிரியேட் பண்ண முடியாது. பட் ஸ்கில் பேஸ்டு ஆண்டர்பிரனர், அதாவது ஒருத்தர் கையில பணத்தை கொடுத்து ஒரு பொட்டிக்கடை ஆரம்பிக்க வைக்க முடியாது. ஆனா ஒருத்தருக்கு பிளம்பிங் சொல்லி கொடுத்து அவர் சுயமா வேலை செய்ய முடியும், பார்க்க முடியும். ஒரு பிளம்பிங் வேலையில இருக்கிறது. அதனால ஸ்கில் இந்தியா பலமா தான் பண்ணிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கில் இந்தியா லெவல் இன்னும் கூட கூடுதலான விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால் அந்த இது பிக்கப் ஆகிறதுக்கு 1 year ஆகும். பட் 1 yearல பெனிஃபிட் அடைய ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது அரசாங்கம் நேரடி, நம்ம காலையில பேசின மாதிரி அரசாங்கம் நேரடி வேலைக்கு உண்டான எந்த ஒரு பெரிய இனிஷியேட்டிவையும் டைரக்டா எடுக்காது. ஏன்னா அது எம்ப்ளாய்மெண்டா கொடுக்க முடியாது. எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்றதுக்கு செய்யலாம். அவங்க தனியாராகவோ சுயமாகவோ வேலை செய்து கொள்ள முடியும். ஆனா இதுல இப்போ இவங்க அனௌன்ஸ் பண்ற இன்டர்ன்ஷிப் ஸ்கீம்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 500 நிறுவனங்கள்ல நாங்க 1 கோடி இளைஞர்களை இன்டர்ன்ஷிப்பா பணிக்கு அமர்த்த போறோம், மாசம் 5000 கொடுக்க போறோம் அப்படிங்கிறாங்க. ஆமா, அதாவது அந்த இன்டர்ன்ஷிப்பை கம்பல்சரியா பண்றது ஒரு நிறுவனத்துக்கு ஒரு ரூல் மாதிரி போடுற பொழுது அவங்க எடுத்துக்கிட்டே தீரணும். அவங்க அந்த ஸ்கில்ல இருந்து நல்லா இருந்தாங்கன்னா அவங்களே அப்சர்வ் பண்ணிப்பாங்க. ஆமா, அதுக்கு தொழிற்பேட்டைகள் தயாராவே இருக்கும்.
ஏன்னா ஒரு காமெடியா சொல்லணும், பட்ஜெட்ன்ற சீரியஸ் மேட்டர்ல காமெடியா சொல்லணும்னா ஃப்ரீயா கிடைக்கிற 2 அப்ரண்டிஸ்ன்னு அந்த படத்துல எடுத்துக்கிற மாதிரி ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு அப்ரண்டிஸ் கிடைக்கிறது சேர்த்து விடுறாங்கன்னா வேலை செஞ்சுட்டு போட்டுமே நல்லதுதானே அப்படின்னு. ஆமா, அதனால அப்போ எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் இதுக்கு ஒரு கன்செஷன் கொடுக்குறாங்க. இது ஒரு எக்ஸ்பென்சஸா அலோவ் பண்ணப்படும். இதுல டேலண்ட என்கரேஜ் பண்ணிட முடியும். அவங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் கிடைக்கும்ங்கிறது ஒரு புது யுக்தி. அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அதே கம்பெனில பெரிய வேற வேற பொசிஷனுக்கு போவாங்க. ஆமா, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா வேற கம்பெனிலயும் வேலை கிடைக்காது, அந்த பயமும் உங்களுக்கு இருக்கும். அதனால நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதனால இதெல்லாம் நல்ல யுக்திகள். பட் இந்த கிளாரிபிகேஷன் இந்த கேஸ் ஆஃப் செக்ஷன் 87 இன்னும் வரல, பார்க்கணும் அந்த எக்ஸம்ஷன் எப்படி வருதுன்னு பார்க்கணும். ஓகே ஓகே ரைட். நன்றி திரு ஸ்ரீனிவாசன், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் us. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.